வணக்கம். நான் ராஜராஜேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். இந்த திருக்குறள் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, உலக பொதுமறைன்னு உலகத்தாரால போற்றப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நூல். அதற்கு கலைஞர் அவர்கள் உரை எழுதியிருக்காரு. நம்ம இன்னைக்கு திருக்குறள்ல அறத்துப்பால்ல கடைசி அதிகாரமான 38வது அதிகாரம் ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 3வது குறள் 373வது குறளான நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. கூரிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவருடைய இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும்னு போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கு ரொம்ப அற்புதமா கலைஞர் அவர்களும். இந்த நூல் இந்த இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தவன் எவ்வளவு பெரிய படிச்ச ஒரு பர்சனாலிட்டியா வேணா இருந்துட்டு போட்டும், அவருடைய இயற்கை அறிவு தான் மேலோங்கி நிற்கும். அதாவது நீங்க யாருன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்க படிச்ச புத்தகங்களோ, இல்லது நீங்க வாங்கி வச்சிருக்க பட்டங்களோ நீங்க யாருன்னு என்னைக்குமே காட்டாது. உங்களோட இயற்கை நிலை இருக்குல்ல, அதுதான் நீங்க யாருன்னு காட்டும் அப்படின்னு வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மையே போட்டு உடைச்சுட்டாரு வள்ளுவர் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னன்னா, இங்க இயற்கை நிலையா நான் பார்க்கிறது என்ன அப்படின்னா, இங்க இயற்கை நிலையா பார்க்கிறது மனிதநேயம். மனிதநேயம், அன்பு இல்லது நம்ம மத்தவங்க மேல காட்டுன மேனர்ஸ். நம்ம எப்படி எவ்ளோ படிச்சிருந்தாலும், எவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும், எந்த மாதிரியான இடத்துல இருந்தாலும், பதவியில இருந்தாலும், மற்ற மனிதன நம்மளால சரிசமமா நடத்தக்கூடிய அந்த ஒரு இயற்கையான பண்பு நமக்கு இல்ல அப்டின்னா, நம்ம வேற மாதிரி வெளிப்படுவோம். அதாவது குறுகிய வட்டத்துக்குள்ள யோசிச்சுட்டு, ஆம் நம்ம நெறைய படிப்பு, பட்டப்படிப்பு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, நெறைய பட்டப்படிப்பு வச்சிருந்தாலும், உங்களுடைய இமேஜ் என்னவா தெரியும்? நீங்க ரொம்ப படிச்சவரு, ரொம்ப பெரிய பதவியில இருக்கீங்க அப்படிங்கிறதையா உங்க உங்க சக மனுஷங்க இருக்கக்கூடியவங்க பார்ப்பாங்கன்னா, அப்படி உங்கள பார்க்க மாட்டாங்க. அவன் ஒரு சுயநலவாதிடா, இல்லன்னா அவரு ஒரு அப்படி, ஒருத்தவங்க இப்படின்னு அவங்கள டிஃபைன் பண்ற ஒரு பொசிஷன்ல தான் போவாங்க. நான் மத்தவங்களுக்காக வாழுங்கன்னு சொல்லல. பட் நம்மளுடைய இயற்கை அறிவ நம்மளால நூல்கள் மூலமா மாத்திக்க கூடியவங்களும் இருக்காங்க. இத நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்க கூடாது. அத மாத்தணும்ங்கிறதுக்காக தான் இந்த குறளுமே வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு நூல் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, பல நேரங்கள்ல நானே யோசிப்பேன். ஒரு சில சாமியார்களா இருக்கட்டும், இல்லது இந்த வேதம் சம்பந்தமான இல்லது அ கோட்ஸ் நெறைய படிக்கக்கூடியவர்களா இருக்கட்டும். ரொம்ப நேரம் அந்த அந்த ரொம்ப நேரம் அத படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அத நோக்கியே பேசுறது. நெறைய இடத்துங்கள்ல போயிட்டு அவங்க அத பத்தி பேசுறது. எல்லா விஷயங்களுமே பண்றாங்க. ஆனா, அவங்க அந்த இயற்கை நிலையிலேயே அவங்க வெளிப்படுறாங்களா? அந்த கோட்ஸ உள்வாங்கிக்கிறாங்களா? உள்வாங்கிக்கிட்டு அது நிலையமா வெளிப்படுறாங்களான்னா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. ஸோ, நீங்க எப்படி உள்ள எடுத்துட்டு போறீங்க? நீங்க உங்கள நீங்க மாத்துறதுக்காகவோ, உங்கள நீங்க ஒரு சரியான மனிதரா வெளிப்படுத்திக்கிறதுக்காகவோ, நான் வெளிப்படுத்துறது என்னன்னு சொல்லலன்னா, வெளியில காட்டுறது. இப்போ நெறைய பேர் ஃபேக்கா இருக்காங்க. அப்படி இல்லாம, உண்மையாவே உங்களுடைய வெளிப்பாடுங்கிறது எவ்வளோ ஒரு அ அறம் சார்ந்து இருக்கு. அப்படிங்கிறத நீங்க நெறைய புத்தகங்கள் மூலமா படிச்சு, அதன் மூலியமா உங்கள மாத்திக்கலாம். அப்படி மாறுனவங்களும் இருக்காங்க. இவரு என்ன சொல்றாரு வள்ளுவர்னா, நீங்க ரொம்ப இது ரொம்ப மெல்லிய கோடு. அதாவது ரொம்ப மெல்லிய கோடு என்னன்னா, நீ நீ எப்படிப்பட்ட பட்டங்கள் வாங்கியிருந்தாலும், நீ என்னவா வெளிப்படுவன்னா, உன்னுடைய இயற்கை நிலையிலிருந்து தான் வெளிப்படுவேன்னு சொல்லிட்டு, மறைமுகமா என்ன சொல்றாரு வள்ளுவர்னா, உன் இயற்கை நிலைய மாத்துன்னு சொல்றாரு. அதாவது மாத்துனா, நீ 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 ரொம்ப நமக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள்னு நெறைய இருக்கும் இல்லையா? அந்த கெட்ட விஷயங்கள கொஞ்சம் கொஞ்சமா நெறைய விஷயங்கள் நீ படிக்கிறது மூலியமா உன்ன நீ மாத்திக்கிட்டனா, நீ அதுவும் அப்பவும் கூட நீ எப்படி வெளிப்படுவ அப்படின்னா, உன்னோட அன்பு வெளிப்படும். உன்னுடைய பண்பு, நீ எப்படி மத்தவங்கள ட்ரீட் பண்ற, எந்த அளவுக்கு நீ அன்பா இருக்க, அதுதான் அப்பவுமே வெளிப்படும். ஸோ, அததான் அவரு இந்த ஆங்கிள்ல சொல்லியிருக்காரு. ஸோ, இந்த குறள் ரொம்ப ஒரு அற்புதமான குறள். அதாவது இந்த பேக் பெஞ்சர்ஸ் இல்ல படிக்காதவங்கள எல்லாம் ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்றது, அந்த மாரிலாம் பண்றாங்க இல்லையா? ஸோ, அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த பக்கம் இருக்கிறவங்களும் சரி, அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா, இங்க அறிவுங்கிறது படிப்பு சார்ந்தது கிடையாது. அது அது ஒரு ஒரு வித்தியாசமான ஜோன். இப்ப நம்ம அத பத்தி பேசணும்னா, நமக்கு அதுக்கு நெறைய ரெஃபரன்ஸ்ன்னு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போகும். ஸோ பொதுவா அவர் என்ன சொல்ல வராரு வள்ளுவர் அப்டின்னா, "உன்னுடைய இயற்கை நிலையிலிருந்து தான் நீ வெளிப்படுவ. நீ என்னதான் படிச்சு எவ்வளோ பெரிய பொசிஷன்ல பட்டம் வாங்கியிருந்தாலும், நீ யாரா தெரியிற அப்டிங்கிறத தான் இந்த உலகம் பார்க்கும்" அப்டின்னு சொல்றாரு. ஸோ அதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தா, அத நம்ம மாத்திக்கிட்டு, நம்ம இயற்கை நிலையிலிருந்து நம்ம வெளிப்படணும் அப்படிங்கிறது தான் வள்ளுவருடைய நோக்கம் அப்படின்னு நம்ம உள்வாங்கிக்கிட்டு, எல்லார் மேலும் அன்பாவும், பண்போடும் இருக்கலாம். கலைஞருடைய உரையும் இதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நன்றி.